Welcome to Talk and Mock YouTube channel. This is Rudrapriya and this session is daily CS discussion in Tamil. And for more videos you can follow Naresh Kumar sir and Unacademy. Two new courses வந்து start பண்ணிருக்காங்க. If you are interested, get enrolled. India's top educators, top batches are available in Unacademy. புது பேட்சஸ்லாம் 28th April இருந்து நடந்துட்டு இருக்கு. India's biggest free scholarship test நேத்து நீங்கள் enroll பண்ணி டெஸ்ட் போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ எவ்ரி சண்டே 10 AM நடக்கும். நரேஷ் 10 அப்படின்னு சாரோட கோட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 1st May வந்து இன்டர்நேஷ்னல் லேபர் டே ஆர் மே டே. இது வந்து யூஸ்வலாக ஆனுவல் ஹாலிடேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இது டு செலிப்ரேட் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஒர்க்கர்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இது. அண்ட் 1st May வந்து இது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா லேபர் யூனியன் மூமெண்ட் வந்து நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து தான் இந்த மாதிரி லேபர் டே கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி கொண்டாடிட்டுருக்கோம். அண்ட் இந்த டேயோட விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முன்னாடிலாம் வந்து 15 hours per day வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒர்க்கர்ஸ். ஸோ அதை குறைச்சி 8 hours டேவாக மாற்றினது இந்த டே தான். ஸோ அந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் அந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஸோ பீட்டர் ஜே மேக்வர் அப்படின்ற ஒரு கார்பெண்டர் லேபர் யூனியனோட லீடர். அவர் தான் வந்து நியூயார்க் சென்ட்ரல் லேபர் யூனியனில் 1882 வந்து இந்த மாதிரி இந்த டேவை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் லேபர்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி லேபர் டேவை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். லைக் US, ஆஸ்திரேலியா, கனடாலாம் இதுக்கு முன்னாடி வந்து வேறு டேஸ் ஆஃப் த இயர் வந்து லேபர் டே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்தியா வந்து 1923 அண்டர்ஸ்ட்ரியல் ஷ்ரமிக் திவாஸ் ஆர் கம்கர் தின் அப்படின்னு ஒரு டேவா. அது வந்து லேபர் டே தான் ஹிந்தியில் ஏதோ பேர் வச்சு கொண்டாடிட்டு இருந்தோம். பட் இப்போ எல்லாருமே ஆல் ஓவர் த வேர்ல்ட் May 1st வந்து இன்டர்நேஷ்னல் லேபர் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆபிச்சுவரி. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ரங்கராஜ் பாண்டே எப்படி ஒரு டிபேட் ஷோவோட கிங் மாதிரி நம்ம பார்க்குறோமோ அண்ட் ஹிந்தியில் லைக் அர்னாப் கோஸ்வாமி, ஸோ அவங்கள மாதிரிலாம் ஜீ நியூஸில் உள்ள ஒரு பாப்புலர் டிபேட் ஷோ. அந்த டிபேட் ஷோவோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தல்தொக்கி அப்படின்ற ஒரு டிபேட் ஷோ ஜீ நியூஸில் நடக்குது. ஸோ இவர் வந்து ஒரு பாப்புலர் ஹோஸ்ட் ஆஃப் தட் ஷோ ரோஹித் சத்தனா. இவர் வந்து இறந்து போயிருக்காரு. April 30th வந்து இறந்து போயிருக்காரு. அவருக்கு வயசு ஜஸ்ட் 40 தான். பட் கோவிட்னால இறந்து போயிருக்காரு. இவருக்கு வந்து என்ன அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா கணேஷ் சங்கர் வித்யார்த்தி அவார்டு அப்படின்ற அவார்டை வந்து இவர் வாங்கியிருக்காரு. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் இவர் வந்து ஜென்ரல் சோலி சாப்பர்ஜி வந்து ஃபார்மர் அட்டார்னி ஜென்ரல். அண்ட் இவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. இவர் இறந்து போயிருக்காரு. 91 years இறந்து போயிருக்காரு. இவர் வந்து ஒரு சீனியர் கர்னல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டாக இருந்திருக்காரு 1971 அண்ட் சாலிசிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா 1977 1980 வரையும் இருந்திருக்காரு. அண்ட் அட்டார்னி ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பொறுப்பேற்றாருன்னா 1989 to 1990. அதுக்கப்புறம் திரும்ப 1998 2004 வரையும் 2 தடவை அட்டார்னி ஜென்ரலாக இருந்திருக்காரு. யூஎஸோட ஸ்பெஷல் ரெப்போர்ட்ரி ஃபார் நைஜீரியா 1997 வந்து இவங்க அப்பாயிண்ட் பண்ணாங்க இவரை ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் சிச்சுவேஷன் இன் தட் கண்ட்ரி ரிலேட்டட் விஷயங்களை பேசுகிறதுக்காக இவங்களை பண்ணாங்க. அண்ட் இவரை பற்றின இதெல்லாத்தையும் விட நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பத்ம விபூஷன் அவார்ட் March 2002 வந்து இவருக்கு கொடுத்தாங்க ஃபார் த டிஃபென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்க்காக. ஸோ ஜென்ரல் இவரோட பேர் என்னென்னா சோலி சொரப்ஜி. அவர் வந்து முன்னாடி அட்டர்னி ஜென்ரலாக இருந்திருக்காரு. அண்ட் that's it. ஸோ அவர் வந்து இறந்து போயிருக்கார். அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன் பார்த்தோன்னா கொட்டாக் மஹிந்திரா குரூப் வந்து அவங்களோட ஜி முரளிதர் அப்படின்றவர் வந்து கிட்டத்தட்ட 10 years வந்து மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கொட்டாக் லைஃப் அப்படின்னு இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து சூப்பர் ஆனுவேட், தட் இஸ் சூப்பர் ஆனுவேட் இந்த சென்ஸ் 65க்கு மேலே இருக்கிறவங்கள வந்து சூப்பர் ஆனுவேட்ஸ் பண்ணிப்பாங்க அவங்களாவே. ரிட்டையர்மெண்ட் வந்து நம்ம எந்த வயசில் வேணாலும் ஆனால் சூப்பர் ஆனுவேட்ஸ் வந்து அப்படி கிடையாது. பர்டிகுலர் ஏஜ் லிமிட் இருக்குது. ஸோ அதனால தான் ரிட்டையர்மெண்ட் வந்து ஒவ்வொரு லைக் கோர்ட்டுக்குன்னா 68, இப்போ வந்து 59 அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்கல்ல. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து அவங்கவுங்க
அவங்கவுங்களோட கேட்டகரியை பொறுத்து மாற்றிக்குவாங்க. லைக் இபினா ஒரு இது, கோர்ட்டில் வேலை பார்க்குற ஜட்ஜஸ்க்குனா ஒன்று, அந்த மாதிரி மாற்றிக்கிறாங்கல்ல. போலீஸ்னால் ஒன்று, அண்ட் ஆர்மி ஃபோர்ஸஸ்க்குலாம் வந்து 40, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து டிஃப்ரெண்ட். பட் சூப்பர் ஆனுவேட் ஏஜ் வந்து ஃபிக்ஸடு, விச் இஸ் 65. ஸோ அந்த மாதிரி அவர் சூப்பர் ஆனுவேட் ஆனதுக்கப்புறம் அவருக்கு பதில் வந்து கொட்டாக் மஹேந்திரா லைஃபோட லைஃப் இன்சூரன்ஸ்க்கு வந்து மகேஷ் பாலசுப்ரமணியன், கொட்டாக் ஓகே இஸ் திஸ் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு வந்து மகேஷ் சுப்ரமணியன், அண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ்க்கு வந்து சுரேஷ் அகர்வால். ஸோ இவங்க 2 பேரையும் எம்டி அண்ட் சிஓவாக 2 டிஃப்ரெண்ட் இதுக்கும் May 1 அவங்க வந்து அவங்களோட டேர்ம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொட்டாக்கோட லைஃப் இன்சூரன்ஸ்க்கு மகேஷ் பாலசுப்ரமணியன், ஜென்ரல் இன்சூரன்ஸ்க்கு வந்து சுரேஷ். ஸோ இதை எல்எம்ஜிஎஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிசிஎஸ் அவங்களோட சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக வந்து சமிர் செக்சாரியா அப்படின்றவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் அதுக்கு முன்னாடி வந்து இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராமகிருஷ்ணன் அப்படின்றவர் தான் இருந்திருக்காரு. ஸோ இவர் செக்ஷாரியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவரோட கேரியர் வந்து 1999 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இயர்லி டேஸில் வந்து கன்சல்டிங் அசைன்மெண்ட் அந்த மாதிரி வேலைகள் தான் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் எம்என்ஏ ஸ்பின் ஆஃப்ஸ்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கார்ப்பரேட் ஃபினான்ஸ்க்கு வந்து 2004 தான் அவர் மூவ் ஆனாரு. அதுக்கப்புறம் அவரோட ரோல் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் ரோல். ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து தான் நிறைய ஃபினான்ஷியல் சர்வீசஸ்லாம் அவர் ஃபினான்ஸ் ஆஃபீஸராக வந்து இருந்திருக்காரு. ஸோ இப்போது டிசிஎஸோட சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் வந்து சமிர் செக்சாரியா. அதுக்கு முன்னாடி இருந்தவர் யார் அப்படின்னா ராமகிருஷ்ணன். தென் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களோட எம்டிஎன்சிஓவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா சுபில் சக்கரவர்த்தி. ஸோ இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா கௌதம் சாட்டர்ஜி. ஸோ இந்த கௌதம் சாட்டர்ஜி இப்போ ஒரு எம்டிஎன்சிஓவால் இருந்து ரிமூவ் ஆனதுக்கப்புறம் அவர் என்னவா இருக்கார் அப்படின்னா ஹோல் டைம் அட்வைசராக இருக்கார் ஃபார் தட் போர்டில். அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்களே, ஸோ போர்ட் மெம்பர்ஸில் இவரும் ஒருத்தராக மாறிட்டார். 3 இயர்க்கு வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் போர்டில் வந்து ஹோல் டைம் அட்வைசராக இருப்பார் கௌதம் சாட்டர்ஜி. இதுக்கு முன்னாடி அவர் இருந்த பிளேஸான எம்டிஎன்சிஓக்கு தான் சுபில் சக்கரவர்த்தியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். இந்த கௌதம் சாட்டர்ஜியை பற்றி சொல்லணும். அவர் வந்து 39 இயர்ஸாக வந்து இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் 2019 அவங்கள திரும்பியும் ரீஅப்பாயிண்ட் பண்ணாங்க எம்டிஎன்சிஓவா. ஸோ அவரோட டென்யூர் வந்து இப்போது April 30 முடியுது. ஸோ அதுக்கப்புறம் இப்போது சுபில் சக்கரவர்த்தியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் பிஸ்னஸ் நியூஸ்னு பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்து லாஸ்ட் இயர் 2020, தட் இஸ் ஃபினான்ஷியல் இயர் 21 to 22 வந்து நம்மளோட ஃபுட் கிரைன்ஸ் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 307 மில்லியன் டன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சொன்னது எப்போ அப்படின்னா நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் ஃபார் காரிஃப் கேம்பெயின் 2021 சொன்னது யார் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் நரேந்திர சிங் தோமர் தான் இதை சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த மாதிரி நிறைய பல்சஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம நிறைய டார்கெட்ஸை வந்து அச்சீவ் பண்ணோம், ஹையர் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இம்போர்ட்டை வந்து கம்மி பண்ணலாம். அதன் மூலயமா நம்மளோட கனவான ஆத்ம நிர்பார் பாரத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் எக்கனாமிக் சர்வே 2021 நடந்ததில் ஷேர் ஆஃப் அக்ரிகல்ச்சரோட ஷேர் இன் ஜிடிபி வந்து 17.8% உயர்ந்திருக்கு. 19.9% வந்து உயர்ந்திருக்கு, சாரி. ஸோ 17.8 வந்து அதுக்கு முந்தின வருஷத்தோடது. இப்போ வந்து 19.9% வந்து ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் இஸ் அ ஹியூஜ் திங் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ தேட்ஸ் இட். ஸோ அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்து ஃபுட் கிரைன்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து லாஸ்ட் இயர் ஃபினான்ஷியல் இயரில் 307 மில்லியன் டன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் 19.9% ஆஃப் டோட்டல் ஜிடிபியில் அக்ரிகல்ச்சரோட ஷேர் வந்து 19.9%. அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து 17.8% அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை சொன்னது எப்போ அப்படின்னா நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் ஃபார் காரிஃப் கேம்பெயின். டாடா குரூப்ஸ் வந்து பிக் பாஸ்கெட் டீலை வந்து வாங்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபார் எவ்வளோக்கு வாங்குறாங்க அப்படின்னா 63% ஆஃப் த பிக் பாஸ்கெட் டீலை வந்து அவங்க வாங்க போகிறாங்க ஃபார் த அமௌண்ட் ஆஃப் 1.8 பில்லியன். ஸோ இதை வாங்குறதன் மூலியமாக சைனீஸ் இன்டர்நெட் ஜெயிண்டான அலிபாபா தான் இந்த ஸ்டேக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் இப்போ டாடா குரூப்ஸ் வந்து வாங்க போகிறாங்க. இதுக்கு வாங்க போகிறதுக்கு நம்ம சிசிஐ அப்ரூவல் கொடுக்கணும்ல. ஸோ சிசிஐ வந்து அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டாடா குரூப்ஸ் வந்து இன்னும் ஃபர்தராக விஜய் சேகர் சர்மா அவரோட பேடிஎம்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. அண்ட் ஒன் ஆஃப் த ஃபார்மா ஆப்பான 1mgலையும் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தேட்ஸ் த நியூஸ். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டாடா குரூப்புக்கு வந்து
பிக் பாஸ்கெட் டீலை வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு சிசிஐ வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. தென் ஊபர், இது வந்து நல்ல நியூஸ். என்னென்னா ஊபர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட கார், ஆட்டோ, மோட்டோ டிரைவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தட் இஸ், அவங்க வந்து நெக்ஸ்ட் 6 monthsக்குள்ளே அவங்க 2 வேக்சினேஷன்ஸ், கோவிடுக்கு போட வேண்டிய 2 வேக்சினேஷனையும் வந்து போட்டுட்டு அதற்குரிய சர்டிஃபிகேட்ஸை வந்து அவங்க சப்மிட் பண்ணாங்க, டிஜிட்டலி அவங்க சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா அந்த வேக்சினேஷனுக்குரிய அமௌண்ட்டான 400 rupees, ஏன்னா 400 வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் போட்டால் 400 தானே. ஸோ அந்த 400 rupees வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணது யார் அப்படின்னா, ஹெட் ஆஃப் சப்ளை அண்ட் டிரைவர் ஆப்ரேஷன் ஊபர் இந்தியாவோட ஹெட் ஆஃப் சப்ளை அண்ட் டிரைவர் ஆப்ரேஷன் பவன் வைஷ் அப்படின்றவர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக அவங்க அலாட் பண்ண அமௌண்ட் என்ன அப்படின்னா 18.5 crores. ஸோ அவங்கக்கிட்ட இருக்க 1,50,000 டிரைவர்ஸ்க்கு இந்த வேக்சினேஷன் ஷாட் வந்து அவங்க பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். ஸோ தட் நிறைய பேர் வந்து வேக்சினேஷன் பண்ண முடியாமல் இருக்காங்கல்ல, பண்ணாமல் இருக்காங்க. லைக் ஒரு ஃபியர் இருக்குது எல்லாருக்குமே, நிறைய டெத்ஸ் அதனால நடக்குதோ அப்படின்ற மாதிரி. பட் இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறாங்க டு ஹேவ் த வேக்சின் தான் இல்லை, பட் ஓகே. இது வந்து என்னென்னா G7 ஆக்சுவலி இது வந்து G7 டிஜிட்டல் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரியல் மீட்டிங். G7 மீட்டிங் இல்லை, ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. G7 டிஜிட்டல் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரியல் மீட்டிங். நம்ம வந்து G7ல் இல்லவே இல்லை. என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் இருக்குது அப்படின்னா UK, US, ரஷ்யா இல்லை, UK, US, France, Germany, Italy, Canada, Japan. ஸோ அப்போ இந்த நம்ம லிஸ்ட்லேயே இல்லை. G7 இப்போ நடந்திருக்கிறது வந்து G7 டிஜிட்டல் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரல் மீட்டிங். அந்த G7னா குரூப் ஆஃப் 7 கண்ட்ரீஸ்னு அர்த்தம். ஸோ அந்த 7 கண்ட்ரீஸ் என்னென்னா UK, US, France, Germany, Italy, Canada, Japan. அதில் நம்ம இல்லவே இல்லை. ஆனால் ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம்? நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து கெஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியாவை வந்து அவங்க கெஸ்ட்டாக கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அந்த கெஸ்ட்டில் இது வந்து டெக்னாலஜி அண்ட் மினிஸ்ட்ரல் மீட்டிங் அப்படின்ற போது எந்த மினிஸ்டர் அங்கே போவார்? கண்டிப்பாக நம்மளோட எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் தான் போவார் இல்லையா? ஸோ அந்த மினிஸ்டர் யார் அப்படின்னா ரவிசங்கர் பிரசாத். ஸோ அவர் தான் போயிருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அங்கே போய் அப்படின்னா, நம்மளோட எஃபர்ட் லைக் டிஜிட்டலாக நம்ம என்னெல்லாம் எஃபர்ட் போட்டிருக்கோம் டு எம்பவர் த டெக்னாலஜி இன் இந்தியா. ஸோ டிஜிட்டல் ப்ரோக்ராமிங் லைக் டிஜிட்டலாக நம்மளுடைய டிரான்சாக்ஷன்லாம் நடக்குது. ஸோ அதெல்லாம் மக்கள் நம்பணும்ல. ஃபஸ்ட்டு புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வரோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு எந்த மாதிரியான செக்யூரிட்டிலாம் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா அதுவும் இது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து மக்கள் ஃபஸ்ட்டு நம்பணும் அவங்க என்ன கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த செக்யூரிங் டேட்டா, ப்ரைவசி எல்லா விஷயங்களும் நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம், எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் வந்து போயிருக்கு. ஸோ அவர் பேசின டாபிக் வந்து என்னென்னா பில்டிங் பேக் பெட்டர். ஸோ இதை பற்றி தான் அவர் பேசியிருக்காரு. ஸோ தேட்ஸ் இட். ஸோ G7 டிஜிட்டல் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரல் மீட்டிங் தான் நடந்திருக்கு. எப்போ நடந்திருக்கு அப்படின்னா April 28 நடந்திருக்கு. ஸோ இதுதான் இதை பற்றின நியூஸ். ஸோ G7 மீட்டிங்கே நடந்திருக்குன்னு நினச்சிடாதீங்க. அது இனிமேல் தான் ஜூன் மாதம் அது நடக்க போகுது. ஜூன் மாதம் தான் நடக்க போகுது. ஸோ இதையும் கால்குலேட் பண்ணிக்கிறாதீங்க. ஸோ ரேங்கிங் அண்ட் இண்டெக்ஸில் பார்த்தோன்னா இது வந்து ஒரு பிராண்ட் ஃபினான்ஸ் இன்சூரன்ஸ் ரிப்போர்ட். இவங்க வந்து ஒரு லண்டன் பேஸ்ட் கம்பெனி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து டாப் 100 யார் 2021 படி அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் 5ல் வந்து சைனீஸ் கம்பெனிஸ் தான் இருக்குது. ஸோ டாப் 10ல் ஃபர்ஸ்ட் 5 கம்பெனிஸ் வந்து சைனீஸ் கம்பெனிஸ் தான் இருக்குது. நம்மளை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்மளோட LIC கம்பெனி லைக் 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் அவங்க அவார்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா வேல்யூபிள் பிராண்ட், ஸ்ட்ராங்கஸ்ட் பிராண்ட் அப்படின்னு 2 டைப்பாக பிரித்து தான் அவங்க அவார்டே கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூபிள் இந்தியன் இன்சூரன்ஸ் பிராண்டில் வந்து 10th பிளேஸ்லையும், ஸ்ட்ராங்கஸ்ட் இந்தியன் இன்சூரன்ஸ் பிராண்டில் வந்து LIC 3rd பிளேஸ்லையும் இருக்குது. ஸோ இது ஏன் LIC இங்கே இந்த லிஸ்ட்டில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா
7% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில். ஸோ கிட்டத்தட்ட $8.65 பில்லியன் அவங்களோட ஸ்டேக்ஸ் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்றதுனால தான் இந்த லிஸ்ட்லேயே இருக்குது. இருந்தாலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட எல்லா ஹோல் ஆஃப் வேர்ல்டு எல்லா மோஸ்ட் வேல்யூபிள் இன்சூரன்ஸ் பிராண்ட் அந்த மாதிரி எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 26% வந்து ட்ராப் ஆகிருக்கு பிராண்ட் வேல்யூவில். இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாத்தோட பிராண்ட் வேல்யூஸ் வந்து கம்மியாயிருக்கு பிகாஸ் ஆஃப் கோவிட். ஸோ கோவிட்னால மொத்தமாக வந்து 26% ட்ராப் ஆகிருக்கு. எல்ஐசிக்கு வந்து 7% இன்க்ரீஸ் ஆனதுனால தான் பியில் வந்து 10th பிளேஸும் எஸ்ஸில் வந்து 3rd பிளேஸையும் அவங்க இருக்காங்க. தட் இஸ் வேல்யூபிளில் வந்து 10th பிளேஸ். ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் பிராண்டில் வந்து 3rd பிளேஸ்லையும் எல்ஐசி இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் குளோபலி அப்படின்னு பார்த்தோன்னா பிங் ஆங் இன்சூரன்ஸ் அப்படின்ற சைனா கம்பெனியோட ஒரு சைனாவோட இன்சூரன்ஸ். அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இட்டாலியோட போஸ்டே இட்டாலி அப்படின்றது இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு பார்த்தோன்னா ஓகே இது வந்து கொஞ்சம் ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் inaugurated India's first 3D printed house in IITM, which is மெட்ராஸ், ஐஐடி மெட்ராஸ் தான். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் கூட போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். லைக் 3D printed house, கான்க்ரீட் 3D printing house அப்படின்லாம் போட்டிங்கன்னா வரும். ஸோ ரொம்ப மேனுவலாக இல்லாமல் மெஷின்ஸ் வச்சு பில்ட் பண்ணுற மாதிரி ஒரு பில்டிங். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எதை திறந்து வச்சுருக்காங்க அவங்க அப்படின்னு பார்த்தோன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து சிங்கிள் பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால்லாம் வச்சு 5 நாளில் இந்த 3D பிரிண்டிங் டெக்னாலஜியை வச்சு வாஸ்டாஸ் இன்டிஜீனியஸ் கான்க்ரீட் 3D பிரிண்டிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியோட அந்த கம்பெனியோடு சேர்ந்து ஐஐடி மெட்ராஸோட ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அண்ட் அலுமினி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து செஞ்சது தான் இந்த ஒரு 3D பிரிண்டிங் ஹவுஸ். ஸோ அதை வந்து நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க April 27. இதை வந்து மெட்ராஸில் ஐஐடி மெட்ராஸில் வந்து 2018 இந்த டெக்னாலஜியை வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கட்டின பில்டிங்க்கு வந்து அவங்கள ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன, இது யாரோட அசோசியேஷனோட பண்ணாங்க அப்படின்னா ஹேபிடேட் ஃபார் ஹியூமனிட்டிஸ் டர்விங்கர் சென்டர் ஃபார் இனோவேஷன் இன் ஷெல்டர். ஸோ அவங்களோட சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வீடை வந்து சீக்கிரமாக கட்டிடலாம். செங்கல், மணல் அண்ட் ஹியூமன் லேபர் பவர் இதெல்லாம் தேவைப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு க்ரெயின் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அது கீழே சிமெண்ட் மாதிரி சம்திங் இருக்குது. ஸோ ஒரு சுற்றி கட்டிகிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு நம்ம வந்து அதுக்கு இன்புட் கொடுத்துட்டா போதும். ஸோ அந்த மாதிரி இந்த டெக்னாலஜி மூலியமாக கட்டின ஒரு பில்டிங்கை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஹவுசிங் ஃபார் ஆல் அப்படின்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு இல்லையா. ஸோ அதோட டெட்லைன் வந்து 2022. ஸோ கோவிட்னால நிறைய வீடு வந்து கட்ட முடியாமல் நின்று போயிருக்கு இல்லையா. இந்த டெக்னாலஜி வச்சு நம்ம கட்டினோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஏன்னா சிங்கிள் பெட்ரூம் ஹால், ஒரு சிங்கிள் பிஹெச்கே கட்டுறதுக்கே 5 நாள் தான் ஆயிருக்கு அவங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்டில். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக நம்ம கட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் தான் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். டிஃபென்ஸ் நியூஸ்னு பார்த்தோன்னா இது வந்து கான்ட்ரடிக்டிங்காக இருக்குது. லைக் லாஸ்ட் வீக் ஆர் சம்திங் லைக் தட் அப்போ நம்ம என்ன பண்ணோம், லக்ஷதீப்புக்கு வந்து கிட்டத்தட்ட 35 ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் நம்ம அனுப்பிச்சி வச்சோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஐஎன்எஸ் ஸ்ரத்தாவில் வந்து நம்ம அனுப்பிச்சி வச்சோம். ஸோ இப்போ நம்மளுக்கே பேக் பைட் ஆகிடுச்சு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆப்ரேஷன் சமுத்திர சேது 2 அப்படின்ற ஆப்ரேஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 ஷிப்ஸ் லைக் ஐஎன்எஸ் கொல்கட்டா அண்ட் ஐஎன்எஸ் தல்வார், இது ரெண்டுமே வந்து பஹ்ரைன்லேருந்து நம்மளுக்கு 40 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் லிக்விட் ஆக்சிஜனை வந்து மும்பைக்கு கொண்டு வரும். அண்ட் இன்னொரு 3வது ஷிப்பான ஐஎன்எஸ் ஜலஷ்வா, அது வந்து பேங்காக்லேருந்து ஒரு ஆக்சிஜன்ஸை வந்து கொண்டு வரும். அண்ட் சிங்கப்பூர்லேருந்து ஐஎன்எஸ் ஏரவட் அப்படின்ற ஒரு ஷிப்பில் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைக் 12% ஆக்சிஜனுக்கு வந்து ஜிஎஸ்டியை கம்மி பண்ணிட்டாங்க ஃப்ரம் 28%. ஸோ 28%லேருந்து மெடிக்கல் ஆக்சிஜன், லிக்விட் மெடிக்கல் ஆக்சிஜனுக்கு வந்து 12% ஜிஎஸ்டியை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நியூஸையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஆப்ரேஷன் சமுத்திர சேது வந்து
லாஸ்ட் இயர் கோவிட் அப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா வந்தே பாரத் மிஷன் கீழே வந்து இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. லைக் மாலதீவ்ஸ், ஸ்ரீலங்கா, ஈரான் அதிலெல்லாம் மாட்டிகிட்டு இருக்க இந்தியன் சிட்டிசன்ஸை வந்து கிட்டத்தட்ட 4000 சிட்டிசன்ஸை வந்து மீட்டு கொண்டு வரதுக்காக, ஷிப்பில் நேவி வழியாக மீட்டு கொண்டு வரதுக்காக இது பண்ணாங்க. ஸோ இப்போ ரெண்டாவது வெர்ஷன் லைக் ஆப்ரேஷன் சமுத்திர சேது 2 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் பஹ்ரைன்லேருந்து 2 ஷிப்பில், பேங்காக்லேருந்து ஒரு ஷிப்பில், சிங்கப்பூர்லேருந்து ஒரு ஷிப்பில் எல்லாத்துலேயும் வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் சப்ளை வந்து நடக்க போகுது. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, நேட்டோ அப்படின்னா நேட்டோ மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து நடக்க போகுது. லைக் World War II அப்புறம் நடக்க போகிற ஒரு மிகப்பெரிய மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படின்னா இதுதான். டிஃபெண்டர் யூரோப் 21 இதுதான் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் நடக்க போகிற மிகப்பெரிய மிலிட்ரி எக்ஸசைஸ். ஸோ யூஎஸ் ஆர்மி லீட் பண்ணுற நேட்டோ அப்படின்ற மிலிட்ரி, அவங்க தான் மிலிட்ரி இது தான் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த நேட்டோவில் இருக்கிறது யாருன்னா கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்க எல்லா கண்ட்ரீஸ் லைக் கனடா அந்த மாதிரியான கண்ட்ரீஸ் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லோரும் லீட் பண்ணுற ஒரு அண்ட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா 26 நேஷன்லேருந்து 28,000 ஃபோர்ஸஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ட்ரைனிங் எங்கெங்கே நடக்க போகுதுன்னா 30 ஏரியாஸில் ட்ரைனிங் நடக்க போகுது. 12 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் நடக்க போகுது. ஏப்ரல்லேருந்து ஆரம்பித்து ஜூன் 10 வரையும் அவங்க இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ண போகிறாங்க. வெஸ்டர்ன் பால்கன் கண்ட்ரீஸ்லலாம் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூஎஸ் லெட் மிலிட்ரி ஆர்மி எக்ஸசைஸ் தான் இது நடக்க போகுது. நேட்டோ அப்படின்றவங்களோடையும் பார்ட்னர் மிலிட்ரிஸ் லைக் நேட்டோ, யூஎஸ் அந்த மாதிரி எல்லாருமே பண்ண போகிறாங்க. World War II அப்புறம் நடக்க போகிற மிகப்பெரிய மிலிட்ரி எக்ஸசைஸ்னால் இந்த டிஃபெண்டர் யூரோப் 21 தான். அல்பேனியாவில் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 12 கண்ட்ரீஸில் நடக்க போகுது. 30 ட்ரைனிங் ஏரியாஸில் நடக்க போகுது இது. ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற கண்ட்ரீஸ் எத்தனைன்னு பார்த்தோன்னா 26 நேஷன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க வித் 28,000 ஃபோர்ஸஸ். ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் நியூஸ்னு பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். ஜொராங் அப்படின்னு மார்ஸில் உள்ள அவங்களோட ரோவருக்கு பேர் வந்து ஜொராங்னு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போது இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க சைனா. இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ரொம்ப பாப்புலரானது வந்து ISS, தட் இஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இதில் வந்து 5 கண்ட்ரீஸ் இருக்காங்க லைக் ரஷ்யா, கனடா, US, ஜப்பான், யூரோப். இதில் ரஷ்யா வந்து நாங்கள் ராஸ்காமோஸ் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா லாஸ்ட் வீக், தட் நாங்கள் வந்து எங்களோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து நாங்கள் உருவாக்க போகிறோம். உருவாக்குனதுக்கப்புறம் 2022 நாங்கள் ISSலேருந்து வெளிவந்துடுவோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சைனாவும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய மாடியூலான தயான்ஹே மாடியூல் அப்படின்ற மாடியூலை வந்து அதனுடைய வரைபடம் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது போகிற ராக்கெட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லாங் மார்ச் 5B-Y2 ராக்கெட். ஸோ அதை லான்ச் பண்ணுற சைட் எந்த சைட்லேருந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா உச்சாங் ஸ்பேஸ் கிராஃப்ட். ஸோ அவ்வளோதான். அதனுடைய சைனா அகாடமி ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி தான் இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் அண்ட் நேஷன். இது வந்து என்னென்னா யூஸ்வலாக ஒரு டிசாஸ்டர் ஆகிடுச்சு லைக் ஃப்ளட்டு ஒரு புயல் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா சென்டர்லேருந்து நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும். ஸோ அந்த மாதிரி அமௌண்ட்லாம் யூஸ்வலாக ஜூனில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் செகண்ட் வேவ் ஆஃப் கோவிட் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்றதுனால. ஸோ இதை வந்து அனௌன்ஸ் பண்ணது யாருன்னா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து 8,873 crore rupees வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 50% வந்து இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து 50% தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ அதை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். தென் இது வந்து என்னென்னா 151st பர்த் ஆனிவர்சரி ஆஃப் தாதா சாஹேப் பால்கே. அவருடைய 151st பர்த் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நேஷ்னல் ஃபிலிம் ஆர்ச்சிவ் ஆஃப் இந்தியா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த வீடியோஸ் லைக் 1980s அவங்க ஒரு ப்ரோக்ராம் கீழே வீடியோஸ் எடுத்தாங்க. தட் ப்ரோக்ராம் பேர் என்ன அப்படின்னா ஓரல் ஹிஸ்ட்ரி ப்ராஜெக்ட் ஆஃப் NFAI's ரிசர்ச் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் கீழே அவங்க எடுத்த கிட்டத்தட்ட அந்த வீடியோஸ் வந்து 8,000 minutes வீடியோ.
அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன பேசியிருக்காங்க, யாரெல்லாம் பேசியிருக்கா அப்படின்னா, அந்த காலத்து 1980s உள்ள ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் அண்ட் ஸ்டூடியோ ஓனர்ஸ்லாம் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ விச் இஸ் அ வேல்யூபிள் திங் இல்லையா, ரொம்ப வருஷம் முன்னாடி எடுத்த வீடியோ வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறது. ஸோ அவரோட பர்த் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இதை வந்து ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி. இது வந்து என்னென்னா, இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக சத்யஜித் ராய் அப்படின்ற ஒருத்தரோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாக கொண்டாடுற அளவுக்கு இவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் வந்து ஒரு ஃபேமஸ் டிரெக்டர், ரைட்டர், நாவலிஸ்ட், ப்ரொடியூசர், அந்த மாதிரி நிறைய அவதாரம் இருக்குது இவருக்கு. ஸோ இவர் வந்து 1921 பிறந்திருக்காரு. ஸோ அப்போ கேல்குலேட் பண்ணிங்கன்னா இது வந்து அவரோட 100th பர்த்டே. ஸோ இவரோட ஃபில்ம்ஸ் வந்து இவர் ஃபில்ம் எடுத்த பீரியட்னு பார்த்தோன்னா 1950s அண்ட் 1992 வரையும் இவர் உயிரோடு இருந்தார். ஸோ 1992 தான் இறந்து போனார். ஸோ 1950s 1992 வரையும் இவர் எடுத்த ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இந்தியன் ஃபிலிமை வந்து கொண்டு போச்சு. ஸோ அக்ராஸ் த வேர்ல்டு இந்தியன் ஃபில்ம் வந்து போக ஆரம்பித்த காலகட்டம் இவரோட காலகட்டம் அண்ட் இவரோட ஃபில்ம்ஸ் அப்படின்றதுனால இவரை வந்து கௌரவிக்கிற விதமாக இந்த பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர், ரைட்டர், இல்லஸ்ட்ரேட்டர், கிராஃபிக் டிசைனர், மியூசிக் கம்போசர், அந்த மாதிரி இவர் வந்து அவரோட கேரியரை எப்படி ஆரம்பித்தார் அப்படின்னா, அட்வர்டைசிங் அண்ட் ஃபண்டிங் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் பேந்தர் பாஞ்சாலி அப்படின்ற ஒருத்தர். அண்ட் இவரோட இல்லஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து இல்லஸ்ட்ரேஷன் இன் த சென்ஸ் ட்ராயிங், வரைகிறதன் மூலியமாக கதையை சொல்லுவாங்கள்ல, ஸோ அதான் இல்லஸ்ட்ரேஷன். ஸோ சில்ட்ரன் வேர்ஷன் ஆஃப் நாவல் அதை வந்து இவர் இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு, வரைஞ்சிருக்காரு. ஸோ நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. இவரோட அவார்ட் லிஸ்ட்டே பெருசாக போகும். நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பாரத் ரத்னா அவார்டு வந்து 1992 இவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு 1 year லாங் சென்டனரி இயராக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தட் இஸ் 15,000 crore வந்து ஸ்டேட்டோட கேபிட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு, தட் இஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னது வந்து கோவிடில் ஒரு நிமிஷம். ஸோ இந்த நியூஸில் வந்து இது எதுக்காக இந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து எதுக்காக 8,853 crore rupees வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கோவிட்காக மட்டும்தான். ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ்க்கு, வென்டிலேட்டர்ஸ்க்கு, ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, தெர்மல் ஸ்கேன், அந்த மாதிரி கோவிட்காக மட்டும் அவங்க கொடுத்ததுன்னா 8,873 crore rupees. பட் தென் நம்மளுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எதுக்காக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, நிறைய ஜாப்ஸ் போயிருக்கு, நிறைய பேர் வந்து அன்ஸ்கில்டாக இருக்காங்க. இன்டர்நெட் இருக்கவங்க அஃப்கோர்ஸ் அவங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. பட் புவர் பீப்புள் இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக அவங்க வந்து இன்னும் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. படிக்கிறாங்களான்னு இன்னும் யாருக்கும் எதுவுமே தெரியல. ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து 15,000 crore rupees 15,000 crore rupees வந்து கொடுத்துருக்காங்க, அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப் டு 15,000 crore rupees வந்து கொடுக்கலாம். இதை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் முக்கியம். இன்ட்ரெஸ்ட் இல்லாத லோனாக கொடுத்துருக்காங்க ஃபார் த 50 years 50 year லோன். கேபிட்டல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும் இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஸ்கீம் கீழே அப்படின்னா, ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட்ஸ் ஃபார் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற ஸ்கீம் கீழே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க ஃபார் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார் 50 year லாங் 50 வருஷத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத லோனாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். ஸோ எம்பி கவர்மெண்ட் வந்து 61 crore rupees வந்து 6.10 lakh ஸ்ட்ரீட் வெண்டார்ஸோட அக்கௌண்ட்டில் வந்து நாங்கள் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் கோவிட் சீசனில் வந்து நாங்கள் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்கு நாங்கள் அமௌண்ட் கொடுப்போம், அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே நாங்கள் வந்து போட்டுருவோன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதை வந்து இப்போது செஞ்சு முடிச்சிருக்காங்க. 61 crore rupees வந்து 6.10 lakh ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்கு போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோவிட் கேசஸும் நாங்கள் வந்து கம்மி பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் மத்திய பிரதேஷ் வந்து 14th பிளேஸில் இருக்குது. கோவிட் பாதிக்கப்பட்ட கண்ட்ரீஸில் 14th பிளேஸில் இருக்குது அப்படின்னு இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணது யாருன்னா சிஎம் சிவராஜ் சிங் சௌஹான்.
நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் கொரோனா வாரியர் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஹெல்த் ஒர்க்கர்ஸ் எல்லோரும் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கொரோனா வாரியர் ஸ்கீம் கீழே வந்து ஹெல்த் ஒர்க்கர்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக அவங்க இப்போது ஹெல்த் ஒர்க்கர்ஸ் வந்து கொரோனா ஒர்க்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது கீழே இருக்கும்போது அவங்க வந்து இறந்து போனாங்க அப்படின்னா 50 lakh rupees வந்து நாங்கள் இந்த கவர்மெண்ட் வந்து ஹானரியம் அப்படின்னா இழப்பீட்டு தொகை அந்த மாதிரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ணது யார் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான். May 3 ஆக்சுவலாக May 1 18 வயசுக்கு மேலே இருக்கவங்கெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு லாஸ்ட் வீக் ஒரு நியூஸ்லையும் நம்ம பார்த்துருந்தோம். பட் அதனால் முடியல, ஏன்னா அவங்க இன்ஜெக்ஷன் வந்து இன்னும் வரல, ஸோ வேக்சினேஷன்ஸ் இன்னும் வரல, அவங்களுக்கு கையில் கிடைக்கல. அது வந்து May 3 எங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே வந்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வேக்சினேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 80,66,980 doses ஆஃப் கொரோனா வேக்சினை வந்து மத்திய பிரதேஷ் மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட் ஃபார் டுடே. சிஏ ரிவிஷனில் பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் லேபர் டே விச் இஸ் ஆன் May 1. டிவி ஜேர்னலிஸ்ட் ரோஹித் சர்தனா இறந்து போயிருக்காரு. சோலி சொரப்ஜி அப்படின்றவரும் இறந்து போயிருக்காரு, அட்டார்னி ஜெனரலாக இருந்தவர். ஸோ கொட்டாக் குரூப் வந்து 2 சீஃப்ஸை வந்து இப்போது லைக் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் ரெண்டுக்கும் வேறு. லைஃப் இன்சூரன்ஸ்க்கு வந்து LMGA அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படி சொன்னால் தான் நீங்கள் போய் என்ன பேர் அப்படின்னு பார்ப்பீங்க. ஃபுல் ஃபார்ம் இப்போவே நான் பேர் சொல்லிட்டேன்னா நீங்கள் அப்புறம் ஞாபகம் வச்சுப்பீங்க. ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும். ஸோ சமீர் செக்கராய் அப்படின்றவரை வந்து CFO சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக TCS வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு இருக்குது. ஸோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சுபில் சக்கரவர்த்தியை வந்து MD and CEOவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்து லாஸ்ட் இயர் நம்ம ஃபுட் கிரைன் ப்ரொடக்ஷன் வந்து 307 million tons இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டாடா குரூப்ஸ் வந்து அவங்க பிக் பாஸ்கெட் டீலோட போட்டிருந்த அக்விசிஷன் 63.4% ஆஃப் அக்விசிஷன் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு CCI வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஊபர் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட 1,50,000 டிரைவர்ஸ்க்கும் வந்து 2 வேக்சினேஷன் ஷாட்ஸும் போட்டதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டை எங்களுக்கு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் அனுப்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு 400 rupees நாங்கள் வந்து கொடுக்குறோம், 6 monthsக்குள்ளே இதை நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் யூனியன் மினிஸ்டர் ரவிசங்கர் பிரசாத் வந்து என்ன சொல்லி கெஸ்ட்டாக வந்து G7 டிஜிட்டல் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரல் மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஸோ G7 மினிஸ்ட்ரி என்னென்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிராண்ட் ஃபினான்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து மோஸ்ட் வேல்யூபிள், ஸோ M10 V3 நம்ம இருக்கோம். தட் இஸ் LIC இருக்குது. மோஸ்ட் வேல்யூபிள் இன்சூரன்ஸ் பிராண்டில் வந்து 10th பிளேஸும் ஸ்ட்ராங்கஸ்ட் V10 S3. ஸோ அந்த மாதிரி நம்ம LIC வந்து இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3D பிரிண்டிங் ஹவுஸ் IIT மெட்ராஸில் கட்டினதை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இனாகுரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் சமுத்திர சேது 2 அப்படின்ற ஆப்ரேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியன் நேவி. எதுக்காகனா மற்ற கிட்டத்தட்ட ஒரு 3 கண்ட்ரீஸ்லேருந்து நம்மளுக்கு 4 ஷிப்ஸில் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து வரப்போகுது, ஆக்சிஜன் கண்டெய்னர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் World War II அப்புறம் நடக்கிற பெரிய மிலிட்ரி ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் தான் இதுதான், விச் இஸ் டிஃபெண்டர் யூரோப் 21. US ஆர்மி லீட் பண்ணுற NATO அப்படின்றவங்க தான் இதை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அல்பேனியாவில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 12 கண்ட்ரீஸில் 30 டிஃப்ரெண்ட் பிளேசஸில் வந்து நடக்க போகுது. 26 நேஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைனா வந்து அவங்களோட மாடியூல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கோர் மாடியூலை வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. தென் 8,873 crores வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 50% ஆஃப் த ஃபண்டை வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் NFA அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆடியோ ரெக்கார்டிங்கை வந்து 8,000 minutes கொண்ட ஆடியோ ரெக்கார்டிங்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டு கமெமரேட் த 151st பர்த் ஆனிவர்சரி ஆஃப் தாதா சாஹேப் பால்கே. ஸோ N4 அப்படின்ற ஒரு தமிழ் ஃபிலிம் கூட பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி அவார்ட் வந்து வாங்கியிருக்கோம். தட் இஸ் இன்னும் அந்த ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ சீக்கி DNA அப்படின்னு யூடியூபர் கூட அதில் நடிச்சிருப்பாங்க. ஸோ தெரிஞ்சால் படிச்சு வச்சுக்கோங்க. INB வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா
சத்யஜித் ராய் அப்படின்றவரோட பர்த்டேவை இயர் லாங் சென்டினரி செலிப்ரேஷனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அடிஷ்னல் அமௌண்ட் லைக் 15,000 crore வந்து ஸ்டேட்ஸுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பி கவர்மெண்ட் வந்து 61 crore அக்கௌண்ட்ஸுக்கு 6.10 lakh ருப்பீஸை வந்து ஸ்ட்ரீட் வெண்டார்ஸோட அக்கௌண்ட்டில் டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் மத்திய பிரதேஷ் அவங்களோட கொரோனா வாரியர் ஸ்கீமை பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட் ஃபார் டுடே. அண்ட் வேர்ட் ஆஃப் த டே அப்படின்னு பார்த்தோன்னா அக்ளோமரேட் அண்ட் அப்படின்னா என்னென்னா கியூமுலஸ் மவுல்ட் ஒன்று சேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஸ்பீச் ஆஃப் த லீடர் ஹேஸ் அக்ளோமரேட்டட் ஆல் பீப்புள். ஸோ நேற்று ஹோல் டே வந்து நியூஸ் பார்த்ததோட எஃபெக்ட் தான் இந்த வேர்ட் ஆஃப் த டே எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அக்ளோமரேட் அப்படின்னா ஒன்று சேர் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ திமுகவோட தலைமைச் செயலகத்தில் மக்கள் எல்லாரும் அக்ளோமரேட் ஆனதுனால டிஜிபி சஸ்பெண்டட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் கோட் ஆஃப் த டே அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸலன்ஸ் இஸ் நெவர் அன் ஆக்சிடென்ட். இட் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஹை இன்டென்ஷன், சின்சியர் எஃபர்ட், இன்டெலிஜென்ட் டிரெக்ஷன், ஸ்கில்ஃபுல் எக்ஸிக்யூஷன் அண்ட் த விஷன் டு see obstacles as opportunities. ஸோ நல்லா பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலன்ஸ் வந்து ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. திடீர்னு பணக்காரன் ஆகிட்டான், திடீர்னு வேலை கிடச்சிச்சு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே. ஸோ அப்படிலாம் கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு ரிசல்ட் ஆஃப் ஹை இன்டென்ஷன். நம்மளோட ஹை எஃபர்ட் போடணும், நம்மளோட இன்டென்ஷன் வந்து நல்லா இருக்கணும். லைக் எனக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். இன்டெலிஜென்ட்டாக யோசித்து நம்மளோட டைரெக்ஷனை ஸ்கில்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணணும். அண்ட் அந்த அப்டக்கல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கறதுக்கான நேற்று கண்டிப்பாக ஃபுல்லாக எல்லோரும் என்ன பண்ணியிருப்பீங்க, எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை அப்டக்கலாக பார்க்காம ஒவ்வொரு ஸ்டேட்டோட வின்னர்ஸ் லைக் வெஸ்ட் பெங்கால்னா மம்தா பானர்ஜி, கேரளானா ஹூஸ் தட் பினராயி விஜயன் அப்படின்ற ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸ் யார் அப்படின்ற ஒரு கிளியர் கட் ஐடியா அவங்களுக்கு கிடச்சிருக்கும். நம்ம ஸ்டேட்டை தவிர மித்த எல்லா ஸ்டேட்லேயும் அப்படியே தான் இருக்காங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லோரும் நினைக்கிறேன். ஸோ ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸ் யாரும் மாறல அப்படின்றபோது நம்ம ஏற்கனவே படிச்சிருந்ததை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நம்ம ஸ்டேட்டை வந்து மாறியிருக்காங்கன்றதை மற்றவங்க தான் படித்து தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும்ல. ஸோ தேட்ஸ் இட். ஸோ எல்லாத்தையுமே வந்து அப்டக்கல்ஸாக பார்க்காம ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பாருங்கள். தேட்ஸ் இட் ஃபார் டுடே. இன்றைக்கி நைட் 10 o'clock வந்து குவிஸ் குரூப்பில் வந்து குவிஸ் போட மறந்துடாதீங்க. And thank you for listening to my talks and have a happy day.